கண்டிப்பாக வாழவே கூடாது. நம்ம முதல்ல யாருக்காக வாழணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கை ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை முதல்ல நீங்கள் வாழ கற்றுக்குங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் என்னென்னா, இன்னொருத்தருக்காக வாழணும்னு நினச்சி நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கிறது தான் பெரிய ஆபத்து. பாருங்க, அவன் என்ன தப்பா நினைச்சிருவான், இவன் என்ன தப்பா நினைச்சிருவான், நான் இந்த சாரி கட்டலைன்னா அவன் என்ன தப்பா நினைச்சிருவான். அப்படி மற்றவங்களுக்காகவே நம்ம எத்தனை நாள் வாழுவோம். இந்த காரில் போனாதான் மதிப்பான், இந்த பைக்கில் போனாதான் மதிப்பான், இந்த வீட்டில் குடியிருந்தாதான் மதிப்பான். ஏன் அப்படி நம்ம நினைக்கணும்? எனக்கு கத்துறதை தந்திருக்கிறாரு, எனக்கு இது சந்தோஷமா நான் வாழ்கிறேன், ஓகே ரைட்டு ஹாப்பி. எனக்கு இப்போ இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொருத்தருக்காக வாழணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அது எட்டாத உயரம்.